Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. 8th படிக்கிறப்போ முஸ்லீம் பொண்ணு பிரதர் சஃபானான்னு ஒரு பொண்ணு. ஆக்சுவலாக வந்து அவள் எங்கே இருக்கான்னு தெரியல இப்போ. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா அவங்க பாருங்க பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்கான், வீட்டு அட்ரஸ் தெரியும். இல்லை இல்லை விட சொல்லியிருக்கேன். சொல்லிருக்கீங்களா? பேர் இன்னும் சொல்லுவாரு. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒரு படத்துக்கு போயிட்டு அழுதது உண்டா? எனக்கு வந்து ஸ்டோரி பார்த்து அழ கற்றுருந்தது இவ தான். ஒரு படத்தை பார்த்த அது படத்தில் வந்து சின்ன சீனாக தான் அழுதுருவா. கண்ணில் தண்ணி வர, மூக்கில் வந்து சளி பிடிச்சா தண்ணி அப்படி உள்ளே எழுப்பா, கண்ணில் இருந்து தண்ணியை உள்ளே எழுப்பா. அந்த பவர் இவளுக்கு இருக்கு. நைட் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா பேய் படம் போட்டு விட்டுருவாரு. பேய் படம் போட்டாருன்னா எனக்கு என்னன்னா அந்த சீன் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இங்கிலீஷ் படமாக இருந்தால் அது கோஸ்ட் கம்மிங் நியர் யூ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடும். ஆனால் இவன் வந்து அந்த பேய் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இவளுக்கு சொன்னாதான் அது வந்து பயமாக இருக்கும். அதனால் நான் தூங்கிட்டு இருக்கேன், டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறேன். இவர் இப்படி டக்குன்னு திறந்தா எப்படி இருக்கும், முழிச்சிருப்பா. அப்படி பார்க்குறேன்னு வச்சுங்களேன், நீ முழிச்சிறேன் இப்படி பார்த்தா எப்படி இருக்கும். இப்போ பாப்பாலாம் வந்ததுக்கப்புறம் இந்த சர்லக்கு இந்த மொமெண்ட்லாம் இருக்குல்ல, சர்லக்கு பூஸ்ட் எல்லாம் தனியாக போய் ஒழிச்சு வச்சு சாப்பிட்றது ஒரு மாதத்தை தீராது, ஒரு வாரத்தில் தீர ஆரம்பிச்சு. இன்னும் ஒரு வாரம் தீருது அப்படின்னா அப்புறமா தான் நான் என்ன பண்ணேன், சரி இப்போ போகும்போது இப்படின்னா சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் பிடிச்சிட்டேன். இன்னுமே சாப்பிட்றப்ப நீ எனக்கு கொடுக்கணும். அதாவது பாஸ்ட் லவ் ஸ்டோரி இருக்கா இல்லையா? ஓகே, நெவர். உங்களுக்கு இல்லை, அவர் சொல்லியிருக்காரா கதைகள்? எஸ், நிறையா சொல்லி ஐ மீன் அந்த கதையிலே நிறையா சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு லவ் பண்ணியிருக்காரு, அதில் அடி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் கரெக்டாக நம்புறீங்களா? இல்லை எஸ் கன்ஃபார்ம் அது லவ் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. பப்பி லவ், ஸ்கூல் லவ் பிரதர். ஆக்சுவலாக என்னன்னா ஐ திங்க் 8th படிச்சுட்டு இருந்தேன். 8th படிக்கிறப்போ முஸ்லீம் பொண்ணு பிரதர் சஃபானான்னு ஒரு பொண்ணு. ஆக்சுவலாக வந்து அவள் எங்கே இருக்கான்னு தெரியல இப்போ. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா பாருங்க பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்கான், வீட்டு அட்ரஸ் தெரியும். இல்லை விட சொல்லியிருக்கேன். சொல்லிருக்கீங்களா? பேர் இன்னும் சொல்லுவாரு. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு, எப்படி பேர்லாம் சொல்றீங்க? இவன் இது வரைக்கும் முஸ்லீம் பொண்ணு ஏதாவது பார்த்தானா என்ன சஃபானா தெரியா அவளாம் இல்லவா அப்படின்னா, அதானா பப்பி லவ் பிரதர். எனக்கு அதெல்லாம் விவரம் தெரியாது. அப்போ எப்படின்னா நம்ம 90s கிட்ஸுக்கு தெரியும்ல, பக்கத்தில் மோதுனாலே கேர்ள் பாய்கள் எல்லாம் குழந்தை பிறந்துடும். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி அப்படி இருந்த இதில் இருந்தால் அப்படி இந்த காலம். ஸோ வந்து என்னன்னா, ஏன் ஐ ஹேவ் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கூல் லெவலில் 8th படிச்சுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு 7th. ஆக்சுவலாக வந்து இந்த சிடிலாம் அப்போ வைக்கும் படத்தோட சிடியெல்லாம். ஸோ வந்து சிடி வந்து அப்போ வந்து ஒரு படம் வந்துருந்துச்சு, மாசிலாமணின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்து அந்த படம் ரொம்ப பிடிக்கும். பஸ்ஸில் வந்து என்கிட்ட வந்து நான் வந்து சும்மா பசங்கள்லாம் வாங்கிட்டு போகிறேன். ஒரு நாள் பசங்கள்கிட்ட கொடுத்தேன். அது வந்து யார் கொடுத்தான்னு கேட்டு கண்டுபிடிச்சிச்சு. நான் பேசிக்கலி இன்ட்ரோவர்ட். இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சேன். வந்து ஹரிஷ் எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு. சரி கிடைக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ அட்ராக்ட் ஆகிட்டேன். வந்து திரும்ப கொடுக்கும்போது வந்து ரொம்ப தேங்க்ஸ் சிரிச்சாங்க, அட்ராக்ட் ஆகிட்டேன். அப்புறம் பேசிட்டேன்னா அப்புறம் என்ன ஆச்சு, அப்புறம் டெய்லி வந்து 8th படிக்க ஸ்கூல் பஸ் போவோம். ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரும். அந்த ஊருக்குள்ளே போகிறப்போ அந்த பொண்ணு வீடு, அந்த பொண்ணு வீடு பார்த்து இறங்கி சிரிக்கும். நம்ம ரிட்டர்ன் வரப்போ வந்து பார்த்து அதேமாரி வந்து டெய்லி நடந்துட்டு இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு மாதம் கழிச்சு அந்த இடத்துல வந்து முஸ்லீம்ஸ்லாம் கூழ் ஊற்றுவாங்க. கூழ் ஊற்றுறப்ப என்ன ஆச்சுன்னா, கீழே இறங்கி அவங்க ஃபேமிலியில் கூப்பிட்றாங்க, எல்லாம் அவங்க கூழ் குடிங்க. நானும் சரி நம்ம கூழ் குடி தான் கூப்பிட்றாங்க போல சொல்லிட்டு கீழே இறங்கி சப்பானா நீ கூழ் குடி, நான் உள்ளே போயிட்டு வந்தேன். எல்லாம் கூழ் குடிச்சிருக்காங்க. அவங்க அண்ணன் வந்தா அப்படி, அவர் ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு. வா உள்ளே போகலாம் ஹரிஷ், உள்ளே போகலாம். சரி ரைட்டு இவ்வளோ அழகா வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா போல இன்டர்வா உள்ளே போகலாம் அப்படின்னு. உள்ளே போனேன் நான் அப்படி நடக்கிறேன். அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அழுதுட்டு நிற்கிது. இப்போ தானே உள்ளே போனால் அதுக்குள்ளே எப்படி அழுகுறா அப்படின்னு. இப்படி திரும்பி பார்த்தா அவங்க அப்பா அண்ணன் நிற்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறது, நம்ம வடிவல் சில விங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். அப்புறமா கிட்ட கூப்பிட்டு புள்ளேன்னு வரேன். என்ன வயசாகுது உனக்கு? எனக்கு வந்து இந்த மாதிரி வயசாகுதுன்னா. அவளுக்கு என்ன வயசாகுண்ணா? அவள் என்னோட ஒரு 7th படிக்கிறான்னு. என்னண்ணா மாசிலாமணி படத்தை சிடி கொடுத்துருக்காருண்ணா. என்ன சிடி வச்சிருக்காரு? நான் லூஸ் மாதிரி ஒரு கேள்வி கேட்கறேன்னு நினச்சி பதில் சொல்கிறேன். இன்னும் வந்து இந்த படையப்பா படம், ரஜினி படம் சிடிலாம் இருக்குது, கொண்டாந்து தெரியா? இன்னொரு அரை இதோடு நிப்பாட்டிக்கோ, இதோடு நிப்பாடு. உனக்கு வயசு இருக்குது, என்ன ரேங்க் எடுக்கிறேன்? நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன், 3rd ரேங்க் எடுப்பேன். தேர்ட் ரேங்க் எடுக்கிற பையன் லைஃபை எடுத்துக்காது, போய் வேலையை பாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அழுதுகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவத்திட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு. பார்க்க தானே சார் என்ன 2 அரை அரைஞ்சாங்க. அப்புறம் திரும்பிட்டேன். அப்புறம் திரும்ப இப்படி பார்த்தேன், அப்படின்னாங்க. நான் திரும்ப வந்துட்டேன். ஸோ இதுதான் ஒரு லவ் ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக 1 மாதம் லவ் ஸ்டோரி தான் பிரதர். அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து தலை வச்சு கூட படுக்கிறது கிடையாது. அப்புறமா ஜஸ்ட் எப்படி உங்களுக்கு தோணும்ல, நான் பாட்டு 7 இயர்ல என்கிட்ட மாசிலாமணி சீடியை கேட்டு சுப்பிரமணிய படத்தோடைய சீனை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. உங்களுக்கு கூட்டின்னு போயிட்டு அதே அப்போ வர நான் வந்து 7th படிக்கிறப்ப இப்போ கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்தனால கொஞ்சம் இழைச்சிருக்கேன். ஜிம்முக்கு அப்போனால குண்டா பொதுக்குன்னு இருப்பேன். பார்க்க அடி ஷவந்து மூஞ்சா. வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா கேட்குறாங்க என்ன ஆச்சு, ஏன் அப்படி? கீழே விழுந்துட்டேம்மா. கீழே விழுந்தா மூஞ்சியில் 2 சைடு இப்படி ஒரு தடவை அப்படி ஒரு தடவை விழுந்தேம்மா.
சரியில்லை தம்பி சொல்லிட்டு அவங்களும் இது பண்ண ஆரம்பிச்சு. அப்புறமா ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிட்டாங்க. அப்புறமா வந்து இது வேணாம், இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஏரியா போல், நிறைய அடி வாங்கணும் போல், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடி இங்கே தான் வாங்குறேன். புரியுது, நிறைய அடிமை இருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி நான் போயிடுறேன். வீட்டில் போய் சொல்லிட்டு ஆஃப்டர் இந்த மேரேஜ்க்கு அப்புறம் தனியாக எங்கேயாவது படம் பார்க்க போய் ஏதாவது மாட்டிருக்கீங்களா? இவர் தனியாக போயிருக்காருன்னு கேட்குறீங்களா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் போனதில்லை? நவர் ஏங்க நவர் பிரதர், நெவர். அவர் அவ்வளோ நேரமாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காருங்க, அவர் போயிருக்காரு போல இருக்காங்க. இல்லை பிரதர், இல்லை, ஓடிடி மட்டும்தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு இல்லை பையனையும் பார்க்கும்போது அந்த ஸ்பார்க் உங்களுக்கு உண்மையாக தோணும், அப்படி தோணுச்சா இல்லை அதுக்கப்புறம் தான் பில்ட் ஆச்சா? ஆக்சுவலாக இவன் மேலேயா? அதான் இப்போ நீங்கள் பையனையும் பொண்ணையும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு 2 பேருக்கும் பர்சனலாக தோணும்ல, அது மாதிரி தோணுச்சா? உண்மையாக சொல்லணும். ஆக்சுவலாக இது நெவர் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. இப்போ நெவர்னா எப்போவுமே இல்லை எனக்கு. ஆனால் இப்போ வந்து நெவர் இல்லை, ஆனால் பார்த்த நெவரை என்ன கட் பண்ணுங்க, இப்போ எவர் அப்படின்ற எவர். ரைட்டு, சூப்பர். பின்றாம்பா அந்த மாதிரி. ஓகே, எப்படின்னா இவளுக்கு பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி இவ சொல்லுவாங்க நான் அப்பா ஃபேஸ் கட்டிருக்குன்னு. எனக்கு வந்து இவளை பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் மைண்டில் நிறைய ஓடிட்டு இருந்துச்சு. ஐயோ மேரேஜ் லைஃப் செட் ஆகுமா, அதனால இதை யோசிக்க முடியல. ஆனால் பார்க்கும்போது நல்ல பொண்ணா தெரிஞ்சா சூப்பர், ஓகே, டெஃபினெட்லி ஒரு குடும்ப பாங்கான மூஞ்சி அப்படி சொல்லிட்டு, குடும்ப குத்து விளக்கு அப்படின்ற மாதிரி, குத்து விளக்கு அந்த மாதிரி வந்து சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டி கொஞ்ச நாள் செட் ஆகிறதுக்கு ஆச்சு. எப்போ எனக்கு வந்து இவன் மேலே ஒரு லவ் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா பயம் இருக்குல்ல, இந்த மேட்ரிமோன்னா ஒரு வேளை கரெக்டாக செட் ஆகுமோ செட் ஆகாதான்னு அது கட்டத்தில் பயமாக இருந்துச்சு. அப்புறமா நாளாக ஒரு 1 மந்த் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, நான் வாமிட் எடுத்தால் கூட வல்லுவா. ஆனால் படத்தில் பார்த்துருக்கேன், இது சீரியஸ் வல்லவன் படம் மாதிரி டப்பால் கை வச்சிட போகிறாங்க. அது இவர் வேணா நீ போ அப்படின்னு சொல்லுவார். கீழே ஆக்சுவலாக வாந்தி எடுத்துட்டேன் அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெரிய பழக்கம் என்னென்னா, என் காரை தவிர வேறு எந்த காரில் போனாலும் வாமிட் வந்துடும். அந்த இது ஒத்துக்காது, பெர்ஃப்யூம் இருக்காது. ஸோ வந்து நான் ஈவெண்ட்டு வேறு ஒரு காரில் ஈவெண்ட்டு போயிட்டு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டு 3-4 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு சுற்றிட்டு வரணும். நம்ம ஆக்சுவலாக எஃப்எம்மோட ஈவெண்ட் அது, விஜேவாக போயிருந்தேன். ஸோ சுற்றிட்டு வந்து வீட்டுக்கு வந்து முடியல, வாந்தி எடுத்துகிட்டு நான் சரி ரைட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு காணோம். பார்த்தா வந்து அது மேலே போட்டு மண்ணை போட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டா. ஸோ அப்போல்லாம் வந்து என்ன நினச்சிதுன்னா, எனக்கு ஒரு அளவை தாண்டி மேலே மரியாதை வந்துச்சு. ஸோ வந்து ஓகே, பொண்ணுங்க வந்து ஒரு பையனை வந்து உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த லெவலுக்கு லவ் பண்ணுவாங்களா அப்படின்ற லெவலுக்கு ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் வந்தால் பசங்க டெஃபினெட்லி வந்து லவ்வே இல்லைனா கூட லவ் வந்துடும். அவர்லாம் அப்பான்னு பார்க்கல, இவங்க தான் அவங்க அம்மாவாக இருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், எக்ஸ்ட்ராவாக வந்து கேர் பண்ணி. டெஃபினெட்லி எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னை கேர் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஜீவன் அப்படின்னா டெஃபினெட்லி இவ தான். ஓகே, இருந்தாலும் இப்போ டப்புன்னு போய் ஓப்பன் பண்ணுறது தான் இவங்க கிட்ட தானா இல்லை அம்மா கிட்ட சொல்லுவீங்களா? அது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் பிரதர். அது மேரேஜுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஐ மீன் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இங்கே பர்மிஷன் ஃபஸ்ட்டு கேட்டால் நீங்கள் ஒரு தடவை சொல்லிக்கணும். அம்மா கிட்ட ஒரு தடவை உன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்குறேன். இது ஒரு லாஜிக் இருக்கு. ஓகே மேன், இவகிட்ட போயிட்டு உன்கிட்ட தான் கேட்குறேன் நான். ஓகே, இவ ஆனால் சொல்லுன்னு கூட சொல்லுவான், ஆனால் உன்ட்ட நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அம்மாட்ட போய் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு. இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுறோன்னா பிரச்சனையே வராது. சூப்பர். இப்போ சொல்லுங்க, இப்போ யார் ஃபஸ்ட்டு? இப்போ வந்து ரைட்டு முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சொல்ல வேண்டிய விஷயங்கள், நம்ம ஷேர் பண்ண வேண்டிய நம்ம லைஃப் பாட அதெல்லாம் இவள்கிட்ட சொல்லிடுவேன். மற்றபடி எங்கள் அம்மா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், ஏதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க. ஒரு விஷயம் சொன்னால் அடிச்சிருவாங்க. அதில் ஒரு விஷயம் நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா அடிச்சிடும். இப்போயுமே அடிவாங்கலாம் உண்டு, கேளுங்க. இப்போ கூட நான் தப்புனா தப்பு, நீ இப்படியா போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அடிச்சுட்டு தான் கேள்வி என்ன சொல்லுவாங்க, சாரி அடிச்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு. ஆமாம், ரைட், அந்த மாதிரி கேரக்டர் தான். இப்போ கூட நாங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூ கிளம்புறோம் அப்படின்னு, இப்போ ரிஸ்க்கு சென்னை போயிட்டு வந்தீங்க அப்படின்னாங்க. நான் பின்னாடி போயிட்டேன், இவ்வளோ தள்ளி விட்டேன். இல்லைங்க இந்த மாதிரி ரொம்ப கூப்பிட்றாங்க, நம்ம போகணும், ஒரு நல்ல சேனலு டெஃபினெட்லி வந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்கான், நான் நல்ல சேனல் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு. நான் அந்த மாதிரி இடத்துல வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த அம்மா கிட்ட, நமக்கு இவகிட்ட லைஃப் பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய விஷயத்த இவகிட்ட அந்த மாதிரி. டன். இப்போ ஒரு படத்துக்கு போயிட்டு அழுதது உண்டா? ஏதாச்சும் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு சேர்ந்து கப்பலாக போகும்போது அவர் பாருங்களேன் 2 வச்சிருக்காரு, சேர்ந்து போனது ஒன்று இருக்கு, தனியா போனது ஒன்று இருக்கு. மேரேஜுக்கு அப்புறம் சொல்றேன். என்ன படம் நீ பார்த்தோம் லாஸ்ட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சேர்ந்து? சிங்கப்பூர் சலூன் தான் பார்த்தோம் கடைசியா. ஆனால் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்னு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. சிங்கப்பூர் சலூன் தான் பார்த்தோம். ஓகே, மற்றபடி வேற இந்த ஓடிடி பார்த்து ஏதாவது படம் பார்த்துட்டு ஓடிடி சீதாராமம் பார்த்து நாங்கள் அடிக்கடி அழுவோம். சீதாராமம் பார்த்து அடிக்கடி அழுவோம். இந்த காதல் பெயிண்டிங் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே. நான் மேரேஜுக்கு முன்னாடி அப்பா மிலிட்ரி, அதனால மேரேஜுக்கு முன்னாடி வந்து அப்பா மிலிட்ரியில் இருந்ததுனால அது கனெக்ட் ஆகும் எனக்கு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த லவ் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 2மே கனெக்ட் ஆனது. ஸோ மோஸ்ட்லி எனக்கு வந்து நான் வந்து மோஸ்ட்லி எனக்கு ஆசை வந்து டைரக்டர் ஆகணும். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டோரி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்ப்போம். ஸ்டோரி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நமக்கு அழுக வராது, இதுதான் ஸ்டோரி பிளாட்டு,
இந்த இடத்துல அவன் இப்படி கொண்டு வரான், இந்த இடத்துல சிம்பத்தி கிரியேட் பண்ணி அழுக வைக்கிறான், இது ஸ்டோரி பிளாட்டு, இங்கே கதை ஜெயிக்குது ஓகேவா அப்படின்னு பார்ப்போம். பட் எனக்கு வந்து ஸ்டோரி பார்த்து அழ கற்றுருந்தது இதுதான். ஒரு படத்தை பார்த்த அது படத்தில் வந்து சின்ன சீனாக தான் அழுதுருவா, கண்ணில் தண்ணி வர ரெடி ஆகிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த மாதிரி மூக்கில் வந்து சளி பிடிச்சா தண்ணி அப்படி உள்ளே இழுப்பாங்க, கண்ணில் இருந்து தண்ணியை உள்ளே இழுப்பா, அந்த பவர் இவளுக்கு இருக்கு. ஸோ வந்து நாங்கள் அழுதுருக்கோம் சீதாராமன் படம் பார்த்துட்டு அடிக்கடி. ஓகே, இந்த மாதிரி இந்த பேய் ஆக்டிவிட்டி, பேரனாமல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, எதுவும் இல்லைனா கூட ஐயோ அங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பயமுத்துறது, அது மாதிரி தான் எதாவது பண்ணியிருக்கீங்களா? வெளியில் போகிறதா இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், நடந்திருக்கா? பர்சனல் லைஃப்பில் வந்து நான் வந்து இவரை பயமுறுத்திருக்கேன் சும்மா. எப்படின்னா ஐ மீன் நைட் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா பேய் படம் போட்டு விட்ருவாரு. பேய் படம் போட்டாருன்னா எனக்கு என்னன்னா அந்த சீன் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா யாரும் நிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு படம் பார்த்துட்டோம்னா ஃபிளாஷ் லைட் எரியணும். அன்னைக்கு வந்து நான் இதுக்குன்னே நான் படம் பார்க்க மாட்டேன், தனியாக தான் உட்காந்து பேய்ப்பெல்லாம் பார்ப்பேன். நான் ஒரு படத்தை வந்து ஓடிடியில் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு மோஸ்ட்லி டப்பிங் படம்லாம் பிடிக்கும், இந்த ஹாலிவுட் படம்லாம் நான் இங்கிலீஷில் வச்சு பார்ப்பேன். ஆனால் இங்கிலீஷில் வந்து இவளுக்கு பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. இவளுக்கு வந்து எப்படின்னா டப்பிங்கில் பார்த்தாலும் அந்த பேய் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படி சொல்லணும். அந்த இங்கிலீஷ் படமாக இருந்தால் அது கோஸ்ட் கம்மிங் நியர் யூ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடும். ஆனால் இவன் வந்து அந்த பேய் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இவளுக்கு சொன்னாதான் அது வந்து பயமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு 4 ஃப்ளாஷ் லைட் போட்டுக்குவா. பார்த்தா என் வீடு தான் பேய் வீடு மாதிரி இருக்கும். தலைமாட்டில் இந்த கார்னரில் கட்டில் ஒரு ஃப்ளாஷ் லைட்டு, இந்த ஃப்ளாஷ் லைட்டை எடிட் பண்ண 2 ஃபோன் வச்சிருக்கோம். அது 2 சைடு ஃப்ளாஷ், நடுவில் 4 பக்கமும் எரியணும். இப்படி மேலே லைட்டு ஃப்ளாஷ் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும், ஜண்டா அந்த மாதிரி. நைட்டு பார்த்துட்டு முழிச்சிருப்பா, நான் தூங்கிடுறேன் படம் பார்த்துட்டு. இப்போ சப்போஸ் நீங்கள் படுத்துருக்கீங்க, நாளைக்கே உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து பக்கத்தில் நீங்கள் படுத்துருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நான் தூங்கிட்டு இருக்கேன், டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறேன், இவர் இப்படி டக்குன்னு திறந்தா எப்படி இருக்கும், முழிச்சிருப்பா. இப்படி பார்க்குறேன்னு வச்சுங்களேன், நீ முழிச்சிறேன் இப்படி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த படத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பா, அந்த இதை ஓட்டிக்கிட்டே இருப்பா. ஸோ அந்த அந்த இடத்துலலாம் வந்து டெஃபினெட்லி பயந்தாங்குழிவை தான். தென் எனக்கு பர்சனலாக கோஸ்ட் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து இதுக்கு போனோம், ஷூட் ஒன்றுக்கு போனோம். ஸோ வந்து நான் போட்டிருக்கேன் சேனல், முன்னாடி சேனல் மானிட்டைசேஷன் ஆகிறப்போ போட்டிருக்கேன். ஸோ அப்போது வந்து கரூரில் வந்து ஒரு பேய் வீடு இருக்குது. சும்மா நாங்கள் சரி சும்மா போவோம், ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணுவோம், சரி பேய் இருக்க மாதிரி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் போனேன். சரி ஸ்கிரிப்ட் ஒருத்தனை நிற்க வைப்போம். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஃபுல்லாக பிளாக்காக இருப்பான். வந்து ஆக்சுவலாக வந்து ஆனால் அழகாக இருப்பான், நான் ஃபுல்லாக பிளாக்காக இருப்பான், கண்ணு மட்டும் வெளியாக தெரியும். அவனை கூப்பிட்டு போயிட்டான், நீ அங்கே நில்லு, கண்ணு தெரியும், சல்ட்டுன்னு போ, நான் ஸ்பீடு வச்சு விட்டுறேன், அந்த இடத்துல சவுண்டு விட்டுறோம், ஸ்லோமோ பண்ணி சவுண்ட் அந்த மாதிரி சவுண்ட்லாம் வரலாம் விட்டுறோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ரியலாகவே வந்து அங்கே வண்டி ஆஃப் ஆச்சு. 3 தடவை நல்லா ஓடுற வண்டி என் வண்டி. நான் ஆக்சுவலாக வந்து 2 வீலர்லாம் போனோம், டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ் வச்சுருக்கேன், இப்பயுமே அது இருக்குது. நல்லா ஓடுற வண்டி 3 தடவை டர் விட்டுருச்சு. ஐயோ ட்ரிபிள்ஸ் தான் போனோம், முடியலன்னா ஐயோ முடியல, ஸ்டார்ட் ஆகலை எனக்கு முடியல என்னால். அந்த கட்டத்தில் என்ன எனக்கு ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அது ஒரு கட்டம் தான் என் லைஃப்பில் வந்து நான் யோசிச்சது. இந்த பேயோ டர்ரோ மொமெண்ட் கிரியேட் ஆச்சு. அந்த மொமெண்ட் சரி இருக்கோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வண்டி ஆஃப் ஆனதே கிடையாது, எனக்கு அப்படி பக்காவாக வச்சுருப்பேன், கிக் அடித்தாலும் ஸ்டார்ட் ஆகும், இது போட்டாலும் பேட்டரியும் ஃபுல்லாக வச்சுருப்பேன். ஓகே, ஸோ இப்போ பாப்பாலாம் வந்ததுக்கப்புறம் இந்த சர்லக்கு இந்த மொமெண்ட்லாம் இருக்குல்ல, சர்லக்கு பூஸ்ட் எல்லாம் தனியாக போய் ஒழிச்சு வச்சு சாப்பிட்றது 2 பேருக்குமே இருக்கு அந்த பழக்கம். 2 பேருக்கும் இருக்கா? 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். ஷேர் பண்ணிக்குவீங்க? அதாவது மோஸ்ட்லி நான் தான் ஆற்றுவேன், நான் தான் பால் பவுடர் போட்டு நான் இது பண்ணுவேன். ஆனால் அன்னைக்கு ஆர்வமாக போகிறான்னா இவள் திங்கினும் போல இருக்குன்னு அர்த்தம். ஓகே அப்போ எப்படின்னா குழந்தை தான் யோசிக்கும், என்னோட தாயும் தந்தையும் என்ன பால் பவுடரு அத்தை கேட்பாங்க, இன்னும் சீக்கிரமா இல்லத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குடிக்கிறான், ஆனா அவன் குடிக்கல, நாங்க தான் நிறைய பையன் புஷ்டிக் ஆகல, நீங்க 2 பேரும் தான் புஷ்டிக் ஆகிருக்கீங்க குடிச்சு. ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணேன் பிரதர். ஸ்டார்டிங்கில் வந்து சீக்கிரம் தீர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் நான் சாப்பிட ஆரம்பிக்கல, சீக்கிரம் தீர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு பாட்டில் வந்து இப்போ 500 அப்படின்னா அந்த என்னடா ஒரு மாதத்தை தீரது 1 வாரத்தில் தீர ஆரம்பிச்சிச்சு, இன்னும் 1 வாரம் தீருது அப்படின்னா. அப்புறமா தான் நான் என்ன பண்ணேன், சரி இப்போ போகும்போது அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருந்தா, அப்புறம் பிடிச்சிட்டேன், இன்னுமே சாப்பிட்றப்ப நீ எனக்கு கொடுக்கணும், அது அந்த மாதிரி. இது நியாயமான டீலிங். இது பங்கு பீரி அந்த மாதிரி நாங்கள் வந்து பங்கு பிரித்து தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். நான் ஒரு ஸ்பூன் அவர் ஒரு ஸ்பூன் வாயில போட்டு. பையன் கேட்டுருந்தா இருக்கும், இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது தெரியும், நல்ல அப்பா நல்ல அம்மா டீலிங் போட்டு என்ன வந்து இப்படி வளர்த்துறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய விஷயம் சொன்னீங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் வேற இன்டர்வியூ சொல்லாது நிறைய இங்கே ஓப்பன் அப் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் எனக்கும் தோணுது கப்பல் ஆகலாம் ஆகிலாம் பொழுது நிறைய நல்லா ஃபேம் வந்துடும் பொழுது, நல்லா ஜாலியாக நிறைய சம்பாதிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக அப்படி தானே போயிட்டு இருக்கிறது. நல்லா போகுது பிரதர். ஆக்சுவலாக வந்து டு பி ஃப்ராங்க் என்ன அப்படின்னா, என் சேனல் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு ஒரு 1 இயர் ஆச்சு. அப்புறம் நடுவில் வந்து ஒரு 2 இயர்ஸ் லைக் 2022, 23 டச் ஆகிறப்போ வந்து ஒரு 2 வருஷமாக கஷ்டப்பட்டு 3 வருஷமாக மொத்தமாக ஓவரால் 5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு 5 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்து வச்சுருந்தேன்.
அப்புறம் மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. 1 இயரில் வந்து இப்போ 8.5 lakh 3.5 lakh வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் போயிட்டு இருக்கு. அது என்ன இதெல்லாம் யாருன்னா அக்கா வந்ததுனால யோகம் அடிச்சிருக்கு. டெஃபினெட்லி பிரதர். நான் நல்ல வீடியோலாம் போட்டப்போ கிரிஞ்சி வீடியோலாம் லைக் எப்படி சொல்கிறது, நல்ல வீடியோ சைக்காலஜி கற்றுவேன். இந்த 5 விஷயத்த பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த 6 மாதத்தில் முன்னேறலாம். போட்டு ஒரு நாள் ஆகும் 5 வியூஸ் காட்டும், அப்படி காட்டும் யூடியூப்பில். அதே மாதிரி வேறு ஏதாவது நல்லதாக சொல்லுவேன், போகாது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா உடனே அது போட்டோடனே ஒரு டெஃபினெட்லி ஒரு 2 days 100K நீங்கள் எடுத்து பாருங்க. லைவ் பார்த்துருக்கேன், நானும் பார்த்தேன். கால் அமுக்குனதெல்லாம் அமுக்கணும் அப்படின்றீங்க, அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. கால் அமுக்கிற பாருங்க அப்படின்னா, அதாவது இந்த சமூக சொசைட்டி என்ன பண்ணிடுதுன்னா, நான் ஒரு விஷயம் இன்னோவேட்டிவாக சொல்ல வரேன்னா அதை கேட்க மாட்டேன். எனக்கு நீ இந்த விஷயத்தை கொடு, ஓகேவா? நீ கிரிஞ்சி ஐ மீன் எப்படி சொல்கிற, நீ கிரிஞ்சி பண்ணுறேன்னு சொல்கிற, ஆனால் கிரிஞ்சி பண்ண வைக்கிறது யாரு? எனக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறேன். எனக்கு நான் தெளிவாக என்ன பேர் சொல்லுவாங்க, நீ கிரிஞ்சி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஆமாண்டா கிரிஞ்சி தான் அப்படின்னு. டேய் கிரிஞ்சிக்கு தான்டா காசு. நான் நல்ல வீடியோ போட்டப்போ நீ பார்க்கல, இன்னைக்கு நான் கிரிஞ்சி பண்ணுறேன், அது 100K வியூஸ் தர. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எது சோறு போடுதோ அதான் நான் பண்ணுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுற, நீ அதான் விரும்பி பார்க்குறேன்னா உனக்கு அறிவு தேவை இல்லையா? உனக்கு வந்து நான் அவ்வளோ ஃபேக்ட் வீடியோ போட்டேன், உனக்கு ரீச் ஆகும், மோட்டிவேஷன் நரம்பு புடைய இந்த 5 விஷயத்த பண்ணீங்கன்னா அதெல்லாம் வேணாமா அவங்களுக்கு? நைட்டு யோசிச்சுலாம் உட்காந்து எழுதுவார், இந்த பாயிண்ட் பேசணும், இந்த பாயிண்ட் பேசணும், ரீச் ஆகாது. ஆனா சம்மந்தமே இல்லாம மேக்கப் போறதுலாம் அல்டிமேட்டா செமையா போயிட்டு இருக்கும். அதான் பிரதர். நம்ம வந்து இப்போ கேமரா வந்து சோனி கேமரா வச்சுருக்கேன், ஃபிட் பண்ணி 2 பேர் நின்று நல்லா பேசி போவாது. ஜஸ்ட் ஐஃபோன் கேமரா ஓப்பன் பண்ணி என் முண்டாட்டி கால் போட்டிருக்கா பாருங்க, கால் போட்டிருக்க அழகா பாருங்க ப்ரோ, அண்ணி செம்மையா கால் போட்டிருக்காங்க உங்க மேல, என்ன அண்ணி என் மேல கால் போட்டுருக்க, என்ன ரசிக்கிறானுங்க, சரி ரைட்டு போ, நீ இதுதான் விரும்புற அப்படின்னா உனக்கு அறிவு வேணாம். நீ கிரிஞ்சி பண்ணுறதா விரும்புறேன்னா நான் கிரிஞ்சி பண்ணுறேன், அவ்வளோதான். நீ அறிவா பண்ணுற ஆதரிக்கிறேன்னா அறிவா வீடியோ போடும், அவ்வளோதான். அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.